ஆ, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படியா போட்டு அடிக்கிறது? 4 பேருக்கு மத்தியில மரியாதையா போயிடலான்னு பார்த்தா அடிச்சு அடியில இடுப்பு காட்டி கொடுத்துரும் போல இருக்க. அடி வாங்கினது பார்த்தா இன்னும் அடி விடும் போல இருக்க. இவன் வேற கிடைக்கிறான். ஐயோ யோ, என்னய்யா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா? நெல்லியா, எது செஞ்சாலும் ஊரே பாராட்டணும்னு நினைப்பிய. ஆமா, இப்ப என்ன செஞ்சுட்டு வந்த? ஒரு பக்கமா இழுக்குத, தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்க. செஞ்சாங்க அதை ஏன் கேக்குற? நீ ஒரு ஆளு காலையில டீய குடிச்சிட்டு அப்படியே காலார நடந்து வந்துகிட்டு இருந்தேன். வெயில் தாங்க முடியல, ஒரே வேர்வை. பக்கத்துல பாக்குற ஒரு ரூம்ல ஏசி ஓடிட்டு இருக்கு. அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் யோசிச்சேன், அந்த இடத்துல 2 மிஷின் கிடக்கு. எதுக்கடா தேவையில்லாம 2 மிஷின் கிடக்கேன்னு ஒரு மிஷினை மட்டும் எடுத்துட்டு போனா நமக்கு பயன்படுமே நினைச்சுக்கிட்டு அப்படியே லவாக்கா தூக்குனேன். மிஷினை தூக்கிட்டியா? அச்சோ, அது வேற ஒண்ணும் இல்லையா, நான் தூக்கிக்கிட்டு போனது என்னமோ ஏடிஎம் மிஷினா. அதனால என்ன தூக்கிட்டு கொண்டு வச்சு ராத்திரி பூரா மிதி மீறி மிதிச்சு விட்டாங்க. அதுல பாரு, ஏட்டையா என்ன மிதிக்கும் போது இதை ஏன்டா தூக்குனேன்னு என்ன மிதி மீறி மிதிச்சுட்டாரு. பாவி, ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டியாடா? ஏடா, அதுல ஏதாவது பணம் இருந்ததா? எடுத்தியாடா? இது காசா? நீ ஒரு ஆளையா? அந்த ஆசையில தான் நானும் அதுக்குள்ள கைய விட்டு பார்த்தேன். கைய பாக்குறேன், கை பூரா ஒரே குழன்னு ஒரே மை. நான் தூக்குனது ஏடிஎம் மிஷின் இல்லையாமா, பக்கத்துல ஏதோ வச்சிருப்பாங்களாமே பேங்க் பாஸ்புக் பிரிண்ட் போறது, அந்த மிஷினா. ஆமா, அப்புறம் எப்படி போலீஸ்ல மாட்டின? ஆமாய்யா, மையமா இருக்க. ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு பொழைச்சிக்கலாமே நினைச்சிட்டு ஒரு சின்னதா ஒரு கடையை ஒண்ணு வச்சேன். கடையை வச்ச பிறகுதான் ஒரு யோசனை வச்சு, கடைக்கு பேர் வைக்கணும்ல, யாரு பேரை வைக்கிறேன்றது ஒரே குழப்பமாயிடுச்சு. இதுல என்ன யோசனை? நமக்கு யாரு உதவி பண்றாங்களோ அவங்க பேரை வைக்கிறது தானே முறை. உண்மைதான், அதைத்தானே நானும் செஞ்சேன். இன்னாரோட பேங்க்ல தானே எடுத்துட்டு போனேன். அவங்க பேரை போடுறது தானே மரியாதை. அதனாலதான் இன்னாரோட ஜெராக்ஸ் கடைன்னு போட்டு போர்டை வச்சுட்டு காலையில கடையை திறக்கிறேன். கடையை சுத்தி ஒரே கூட்டம். அதுல ஒரு பேங்க் மேனேஜர் வந்து நின்றுட்டு இருக்காரு. கடுப்பாயிட்டேன். கடையை திறந்த உடனே என்னடா லோன் வந்து நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவ்வளவுதான், அந்த மேனேஜரு அப்படியே தலைமுடிய புடிச்சு இழுத்து குனிய வச்சு மிதிச்சார. அவ்வளவுதான். இப்பதான் வெளில வர்றேன். சரி வாயன், ஒரு டீ சாப்பிட்டு வருவான். என்னது டீ கடையா? ஏடா, ஆரம்பிச்சதே டீ கடையில தானே இந்த பிரச்சனையா? என்ன ஆள விடு, நான் வரேன். உழைக்க தெரியாதவங்க.